போலாம். ராஜ்குமார் ப்ளீஸ் பா, ப்ளீஸ் ப்ளீஸ் பா. எனக்கு ரிவரில் குளிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? எப்போ பார்த்தாலும் பாத்ரூமில் டாப்பா போட்டுட்டு ச்சே போரிங். ஐயோ எனக்கு நடுங்குதுடி. காலையில 5 மணிக்கு கூட்டிட்டு வந்த, மணி 8 ஆக போகுது. மாமகா இன்னும் கொஞ்ச நேரம் போனுச்சுன்னா வேலைக்கு போற எல்லாருமே வருவாங்க. என்னங்க, அப்போ எனக்காக கொஞ்ச நேரம் குளிர் தாங்க முடியாது அப்படி தானே? ஏம்மா தாயே, நீ குளிமா, உன் ஆசை தீர குளி. மகா இங்க பாரு, மழை வருது, உனக்கு சேராது, கண்டிப்பா சேராது, வா வீட்டுக்கு போலாம். அதை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தானே தலதோஷம் பிடிக்கும், உங்களுக்கு என்ன? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மழையில் நனையிறது. ம் ஆனா எனக்கு பிடிக்கல என் பொண்டாட்டி மலையில நனையிறது. டேய், என்னடி புருஷனை டேங்கிற? பின்ன என்னடா, பொண்டாட்டி ஆசைப்படுறா, கூட்டிட்டு வந்து குளிக்க வச்சதும் இல்லாம அந்த பிள்ளைங்க வா வான்னா போடா. இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவம் தெரியுமா? நீ வந்து சிட்டில ஒரு மாசம் குளிச்சு பாரு பாத்ரூம் உள்ள. அப்பப்பா என்ன அனல், அதுவும் வெயில் டைம்ல குளிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே வேர்த்து ஊற்றும் தெரியுமா? ஆனா இங்க பாரு, அழகான மலை, அழகா ஓட, இதெல்லாம் ஒரு பெரிய சுகம்டா. ராஜ்குமார், உங்க ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு பிடிச்சிருக்கு? ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அப்படியா? தண்ணி பாம்பு கூட இங்க வரும், அது கூட பேசிக்கிட்டு நான் போறேன். தண்ணி பாம்பா? என்ன சொல்றீங்க? ஆமா, தண்ணி பாம்பு வரும். இப்போ கூட சத்தம் போடுது, உனக்கு கேக்குதா? கேக்குது. அப்போ சீக்கிரம் வரியா, வீட்டுக்கு போலாம். ப்ளீஸ் ராஜ்குமார், இன்னும் கொஞ்ச நேரம் குளிச்சுக்கிறேனே. எங்கேயாவது ஸ்னேக் வந்தா நீங்க ஆம்பளை தானே, அடிக்க மாட்டீங்களா? ஏய் நீ குளிடி, எவ்வளவு நேரம் வேணா குளி, எந்த பாம்பு வந்தாலும் அடிச்சு போடுறேன். மாமா ஆம்பளை. அதான் எனக்கும் டவுட்டா இருக்கு, பாம்பெல்லாம் வரேன்னு சொல்லி பயமுறுத்தி கூட்டிட்டு போறத பார்த்தா. ஏய் குளிடின்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்ன? நான் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு குளிக்க தெரியும், நீங்க வேணா போங்க. முன்னாடியே சொல்லியிருக்கணும், ஏய் நீ குளிடி நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை பயப்படாதன்னு சொல்லியிருந்தா ஓகே. சும்மா பயமுறுத்தி விட்டு. ஏய் மகா, நான் உன் நல்லதுக்கு தான் சொன்னேன். சரி நீ குளி, நான் பாத்துக்கிறேன். ஏண்டி ஆம்பளை அண்ணன்னு மாமாவை நேற்று பார்க்கல என்ன? ராஜ்குமார், எனக்கு இங்கே குளிக்கும்போது சின்ன வயசுல குலதெய்வம் கோயிலுக்கு போய் மொட்டை போட போனோமா, அப்போ அங்க ஆத்துல எங்க அம்மா எங்க அப்பாவை என்னை கையை பிடிச்சிட்டே குளிக்க வச்சாங்க. அதுதான் ஞாபகத்துக்கு வருது. எதுக்கு சிரிக்கிறீங்க? கிண்டலா? இல்ல மகா, அப்படியே ஆத்தோடவே போயிருந்திருக்கலாம்னு நினைச்சேன். ஏய் கொன்னுடுவேன் போடா. என்னங்க, நெக்ஸ்ட் லைன் பாடுங்க, கொஞ்சம் வைப் பண்ணலாம். வைப்பு இந்த மலையில. ஏண்டி எனக்கு ஏற்கனவே குளிருதுடி. இங்க பாரு, நீ வரல அப்படின்னா அம்மா உன்னை தேடிட்டு வந்துருவாங்க, பாத்துக்கோ. என்னங்க என்னங்க நீங்க, அப்புறம் நாளைக்கு தான் நம்ம ஊருக்கு போயிடுவோம்ல, ஆசை தீர குளிச்சுக்கிறேனே. சரி சரி குளி குளி, சும்மா சும்மா. என்னங்க, நீங்க இங்க டெய்லி வந்து குளிப்பீங்களா இல்ல எப்படி வீட்லயே குளிச்சுப்பீங்களா? இல்ல இல்ல, டெய்லியும் நாங்களாம் இங்கதான் வந்து குளிப்போம். அவசர அவசரமா ஓடுவோம். ஓ, அதான் காரணமா? அதனால தான் இந்த ஓடையோட மகிமை உங்களுக்கு தெரியல. டெய்லியும் குளிச்சிட்டு இருந்தா அப்படிதானே நடக்கும். அதனால மாசத்துக்கு ஒரு தடவை குளிச்சு பாருங்க, தண்ணியை விட்டு எழுந்திருக்கவே மனசு வராது. எல்லார்ட்டையும் கேளுங்களேன், யாருக்கு ரிவர் ரொம்ப பிடிக்கும்ட்டு. ஆனா எனக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க. இறங்கிட்டா மேடேறி போறதுக்கே பிடிக்காது. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை குளிக்கும் போது இருந்துச்சு, இப்பெல்லாம் இல்லடி. பாப்பா நம்ம வீட்டில் தான் குளிச்சுப்பா. ஏங்க, கீதாவை கூட்டிட்டு வந்து குளிக்க வைக்கலாம்ல? இல்ல இல்ல, பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வா வாய்க்காலுக்கு குளிக்க போறான்னு கூப்பிடுவாங்க. அவ தான் போக மாட்டா, ஏன்னா அவளுக்கு நீச்சல் தெரியாது. என்னங்க, பொம்பளை பிள்ளைக்கு நீச்சல் கற்று தரது இல்லையா? இப்படி ஓடைய ஒரு ஓரமாக வச்சுட்டு அப்பப்போ ஆசை தீர குளிக்கலாம் வந்து. அப்படி ஓடைய வீட்டு பக்கத்தில் வச்சுருக்கவங்களாம் கற்றுக்கணுங்க. போங்க நீங்களும் உங்கள் ஓரம். பொம்பளை பிள்ளைக்கு நீச்சல் கற்று தரல, என்னங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏய் அவ ஒன்ன மாதிரி இல்ல, சரியான தொடநடுங்கி, கூப்பிட்டா கூட வரமாட்டான். நீ வேணா உன் நாத்தனார் கூட்டிட்டு வந்து நீச்சல் கற்றுக் கொடு. கண்டிப்பாக ஒரு நாள் கீதாவை கூட்டிகிட்டு வந்து நீச்சல் கற்று தர தான் போகிறேன். சரி, நைட்டு பூங்குடி அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? பூங்குடியம்மா பூங்குடியம்மா விடியால 4 மணிக்கு எந்திரிச்சு எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு சீக்கிரமாக குளிச்சுட்டு மாமியார் வரதுக்குள்ளே டிஃபன் செய்ய சொன்னாங்க. செய்ய சொன்னாங்கல்ல, நீ எல்லாத்தையும் எடுத்து மடிச்சு வச்சியா? ஐயோ, மறந்தே போயிட்டேன். ஓகே. அப்புறம் 4 மணிக்கெலாம் எழுந்திருச்சு குளிக்க சொன்னாங்க, நீ என்ன பண்ண?
5:30 மணிக்கு எழுந்திருச்சேன். ஏன்? ம், ஏவா ராஸ்கல், எல்லாமே உன்னால தான்டா. ஓகே அக்ரி. இதுக்கு வேணா நான் சாரி சொல்லிக்கிறேன்ப்பா, என்னால தான். ஓகே. 5:30க்கு எழுந்திரிச்சாலும் ஒரு பொம்பளை பிள்ளை 1/2 மணி நேரம் குளிக்கலாம். ஆமாவா? ஆமா, தலை அலசி குளிச்சா 3/4 மணி நேரம் கூட ஆகும். சரி ஓகேப்பா. 5:30லேருந்து 6:15 வரைக்கும் குளிக்கிறேன்னு வச்சுக்கோ. இப்போ மணி கரெக்டாக 8. இவ்வளோ நேரம் யாராவது குளிப்பாங்களா? ம். ம்ஹும். சரி ஓகேப்பா. மாமியார் எழுந்திரிச்சு வரதுக்குள்ளார வீட்டு வேலை செஞ்சுட்டு சமைக்க சொன்னாங்க. நீ டிஃபன் ஏதாவது செஞ்சியா? ம்ஹும். ஏய், எனக்கே டயர்டா இருக்கு. எருமை மாடு, எல்லாமே உன்னால தான். ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சோனையும் யாராவது சீக்கிரம் எந்திரிக்க முடியுமா? பெரியவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்கு சரி நானும் செய்யல, நீ எழுந்திரிச்சு எல்லாத்தையும் செய்யலாம்ல. நான் எப்படி செய்யறது? நான் ஆம்பளை சிங்கம்ல. ஏய், எனக்கு இந்த மாதிரிலாம் பேசினா பிடிக்காது. ஆம்பளை பொம்பளைலாம் கிடையாது. போத் ஆர் ஈக்குவல், ஓகே? இதை தான் நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். இல்லை அப்படின்னா இப்போவே சொல்லு, நான் கிளம்பி போயிடுவேன். ஏய், நான் தாண்டி நீ எழுந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சேன். அதனால தான் உன்னை கேட்டேன். இல்லைனா என் மூஞ்சில காரி துப்பிடுவாங்க. நீ எழுந்திரிச்சிட்ட. அப்புறம் நான் தான் பெட்ஷீட்லாம் மடிச்சு வச்சேன். ம், தேங்க்யூ தேங்க்யூ. ஐயோடா, மழை நின்றுச்சு. ஏங்க, மழை நின்றுச்சு. ஒரு 10 நிமிஷங்க குளிச்சுட்டு போயிடலாம். என்ன ஃபைனலாக 10 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன். ஏண்டி 3 மணி நேரமா குளிச்சுக்கிட்டு இருக்க? குளி குளி, நான் எதுவும் கேட்கறதுக்கு இல்லை. எங்கள் அம்மா வரதுக்குள்ளார சீக்கிரம் போயிடலாம். ம், சரிங்க. ஊடு திறந்து தான் இருக்கு. நல்ல வேலை பிள்ளைங்க கதவை திறந்து வச்சிருக்கு. இல்லைன்னா சங்கடப்பட்டுட்டு கதவை திறக்கணும். மகா, எதுக்கும் தட்டிட்டு போவோம். ஏன்னா பிள்ளைங்க எப்படி இருக்குதோ. அடடே, பிள்ளைங்க எல்லாத்தையும் நீட்டாக எடுத்து வச்சிருச்சு. ஆனால் எங்கே போயிருச்சுங்க? ஆளையே காணா. அடியாத்தி, என்னைக்காவது கட்டில் போர்வையும் தலைவாணியும் ஒன்றா இருந்திருக்குதா? கசா முசான்னு களைஞ்சி கிடக்கும். மருமவை பாரு, வந்து நீட்டாக வச்சிருக்கிறான். போர்வையெல்லாம் நல்லா விரிச்சு போட்டு வச்சிருக்கிறான். நானும் தான் பெற்று வச்சிருக்கேன் ரெண்டும். அப்பா கசா முசான்னு போட்டுரும். பிள்ளைங்க எங்கே போச்சுன்னு தெரியலையே. சரி போய் வெளியிலையாவது பார்ப்போம். இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சிருச்சு பிள்ளைங்க. நான் கூட லேட்டாக தூங்குன்னு நினச்சேன். சரி பிள்ளைங்க வராங்களையும் நம்மளே போயிட்டு இட்லியை ஊற்றி வைப்போம். ஏன் போயிட்டு மருமகளுக்கு வேலை வைப்பானே? அதெல்லாம் என்ன பழக்கம்? ஆச்சுமா ப்ளீஸ்ப்பா, இன்னொரு 10 நிமிஷத்துல குளிச்சுக்கிறேனே. வந்துடுவேன், இருப்பா. ஏய், அம்மா வந்திருப்பாங்கப்பா. 10 நிமிஷம்னு எவ்வளோ நேரம் குளிச்சுக்கிட்டு இருக்கா பாரு. போப்பா, இன்னும் கொஞ்சம் நேரம் குளிச்சுன்னா அப்போ நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஓ, ஓடையில் குளிச்சிட்டு இருக்காங்களா? ஐயோ, வேலைக்கெல்லாம் ஆளுங்க போவாங்களே, யாரும் கண்ணு வச்சிட போகிறாங்க மருமவில். ஐயோ, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. அதுவும் என் மருமவளுக்கு. என் மருமவ தான் ஊர்லேயே அழகு. இந்த உலகத்திலேயே அழகு என் மருமவ தான். நான் போய் கூட்டிகிட்டு வரேன். மகா, அம்மாடி மகா. என்னங்க, அத்தை கூப்பிடுற மாதிரி இருக்குல்ல? ஐயோ, எங்க அத்தை வந்தா நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லிடுவேன். மகா, நீ என்ன சொன்னாலும் எங்கள் அம்மா நம்புவாங்க. நடத்து. ஏங்க, வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? ஏங்க இன்னமும் குளிச்சுட்டே இருக்கீங்க? வாங்க, அத்தை வந்துருவாங்க. ஏதாவது வேலை பார்க்கணுங்க. அடி பாவி. மகா. ஐயோ அத்தை, எழுந்திரிச்சிட்டிங்களா? சாரி அத்தை, நானும் முன்னாடியில இருந்து கூப்பிட்டுட்டே இருக்கேன் இவரை. வாங்க போகலாம், ஏதாவது வீட்டில் வேலை பார்க்கலான்ட்டு. அவரு தாத்த கொஞ்ச நேரம் குளிக்கலான்ட்டே இருந்துட்டாரு. இதோ இப்போ வந்துடுறேன் அத்தை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு 10 நிமிஷம் குளிச்சுட்டு வந்துருமா. வேலைக்கு ஆளுங்களாம் போவாங்க, அப்புறம் கண்ணு பட்டுரும். அதுக்கு தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் பொழுதுறங்கி 6 மணிக்கு மேலே வந்து ஒரு தண்ணி ஊற்றிக்கலாம், சரியா? இல்லை பரவாயில்ல அத்தை, நான் ரொம்ப நேரம் குளிச்சிட்டேன். இவர் தான் போகலான்ட்டு இருக்க வச்சாரு. நீங்கள் முன்னாடி போங்க அத்தை, நான் வந்துடுறேன். ராஜகுமார், எல்லாரும் 8 மணி 8:10 போல் ஆளுங்கெல்லாம் நடமாட்டம் இருக்கும். வேலைக்கு போகிறவங்களாம் கிளம்புவாங்க. மருமவில் பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வானே, யாரும் பார்த்து கண்ணு வச்சிட போகிறாங்க. அதுக்கு தான் சொன்னேன். சரிம்மா, சரி போ. நான் வாரேம்மா. மகா, பத்திரமா சீக்கிரம் வாமா. அத்தை போய் இட்லி ஊற்றி சட்னி வச்சு வைக்கிறேன். ம், சரிங்க அத்தை, போயிட்டு வாங்க. ராஜா, பார்த்து மருமவை பத்திரம் மறுபடியும் சொல்கிறேன், சரியா? என் 10 மாதத்து தங்கம். என் மருமவை தான் இந்த உலகத்திலேயே அழகு. பார்த்து கூட்டிகிட்டு வா. அத்தை, நீங்கள் போங்க அத்தை, நான் வந்துடுறேன் அத்தை. சரி. ம். என்ன? ம், என்ன முறைப்பு? முறைக்கலடி. இப்படிலாம் நீ நடிப்பியான்னு எனக்கு இப்பதான் தெரியுது. ஏய் செல்லம்ல, என்னங்க, குளிக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன். நான் வேற எதுனாவது கேட்டேனா? இல்லை பசிக்குது, ஏதாவது சாப்பிட வாங்கி தாங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, அங்கே சுற்றி பார்க்கலாம் இங்கே சுற்றி பார்க்கலான்னு ஹனிமூன் கூட கேட்கலங்க. சொல்ல போனால் நேற்று நைட்டு தானே நானே உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். குளிக்கணும் போல இருந்துச்சு ஓடையை பார்த்ததும். இது கூட பண்ண மாட்டீங்களா? ஏய், என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கா? சரி, குளிச்சது போதும், வா போலாம். உனக்காக நான் என்ன வேணா செய்வேன். தெரியும்ப்பா,
ஏய் குளிச்சது போதும், வா போலாம். சாரி இவ்வளோ நேரம் குளிக்க வச்சதுக்கு. ரொம்ப குளிருதா? ஆமாம், ஏதாவது கிடைக்குமா? ம் உங்க அம்மா சூட்கேஸில் புது கம்பளி வச்சிருக்காங்க, எடுத்து தரேன், போத்திக்கோ. சரி சரி, கூல் டவுன். இப்படியே தண்ணியில் நின்றுட்டே இருந்தா எனக்கும் தலதோசை வந்துடும். நான் மேடிடுறேன், நீங்கள் வந்தா வாங்க, வரட்டி போங்க. அப்புறம் ஒரு பெரிய முதல்ல இங்கே இருக்குதா, பார்த்து அது மேலே உக்காந்து ஏறி வீடு வந்து சேருங்க. பாய். அடியே நில்லுடி. நான் நிற்க மாட்டேன்ப்பா. ஊசிமணி, ஏன் கோவமா இருக்க? உங்க அண்ணன் ஏதாவது சொன்னாரா? மொட்டை தானே, இனிமேல் எனக்கு அவன் அண்ணனே இல்லை. அவன் பாருங்க, என் மைனி இருக்குல்ல, அந்த பொம்பளையோட பேச்சே சரியில்லைங்க. முன்னாடிலாம் போனால் நாற்று நிறையன்னு வாய் நிறைய பேசும், எச்சி வெளியில் வர அளவுக்கு. இன்னைக்கு போனோன்னே எடுத்தெறிஞ்சு பேசி போட்டாங்க. என்ன இவ்வளவு சொல்ற? அந்த அக்காவா அப்படி பேசுச்சு? பின்ன நானே வந்து இங்கே கடை கட்டிட்டு இருக்கேனா? போனோன்னே நான் கேட்குறேன், எங்கள் அண்ணி முகமே சரியில்லை. ஏம்பல, என்னாச்சு உங்க அன்னைக்கு? சரி, உங்க அண்ணன் என்ன சொன்னாரு அதை முதல்ல சொல்லு. எங்கள் அண்ணி வாயவே திறக்கலங்கிறேன். என் மைனி இருந்துக்கிட்டு உன் அவளுக்கு வேணா நல்ல கோடீஸ்வரம் வந்துச்சுன்னா கட்டி கொடுக்க வேண்டியதானே, ஏன் அண்டிக்கிட்டு பொழப்பு நடத்துற எங்ககிட்ட எதுக்கு மவளை வச்சிருக்கிற கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேட்டுப்பிடிச்சி. ஏண்டி அண்டிக்கிட்டு புழப்பம் நடத்துறதெல்லாம் அப்ப நீ ஏதாவது சொன்னியா? நான் என்ன சொன்னேன்னா, நான் ஒரு வயசு பிள்ளைய வீட்டில் வச்சிருக்கிறேன், வயசு ஆகிக்கிட்டே போகுது, அந்த பிள்ளைக்கு அழுங்காமல் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு மைனி இருந்துக்கிட்டு வாய்க்கு வந்தபடி பேசுச்சு. பேசுறதோட சரியா, அதுக்கப்புறம் ஒண்டிக்கிட்ட குடும்பம் நடத்தும் போதே உங்களுக்கு இவ்வளோ துமுறு இருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன். அதுக்கு இருந்துக்கிட்டு நான் ஒண்டிக்கிட்டு தான் இருக்கிறேன், நீ வேணா உன் மவளை வந்து நல்லா கோடீஸ்வரனுக்கு கொடுன்னு சொல்லிவிடுச்சு. ஏய், கொஞ்சமாவது யோசிச்சு வார்த்தை விட மாட்டியா? கோவத்தில் எனக்கு போய் யோசிக்கிறதே. அடி போடி கழுது முண்டை, சொல்றதுக்கு எழுதி. ஏண்டி உன் அண்ணன் அண்டிக்கிட்டு வாழ்ந்தா நமக்கு என்ன, இல்ல குளிக்காத பாண்டறையா வாழ்ந்தா நமக்கு என்ன? நமக்கு தேவை அந்த குடும்பத்துல இருக்க சொத்து தான். யோசிச்சியா? இருந்திருந்து அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிருச்சு, இனிமே புருஷன் உடுக்கு வேற போயிருச்சுன்னு பக்கத்துல சொன்னாங்க. அவ்வளவுதான், இனிமே அந்த சொத்து உங்க அண்ணனுக்கு தான் வருது, சரியா? அதுக்கு தான் கொஞ்சம் அமைதியா இருந்தா நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துட்டு அப்புறம் மொத்த சொத்து யார் அனுபவிக்க போறா? நம்ம பொண்ணு தானடியே. கூறுக்கட்டல போயிட்டு காரியத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டான். ஏங்க, எங்க அண்ணன் மண்டையில முடியல, உங்க மண்டையில அறிவில்ல. கூறுகிட்ட மனுஷா, இவ்வளோ நாள் அமைதியா ஊமையாட்டம் ஊரை ஏமாத்திட்டு இருந்தவ நேத்து கல்யாணம் பண்ணி விட்டான். இனிமே சும்மா இருப்பாளா? அமைதியா இருந்தவ பதுங்கி பதுங்கி பாயக்கூடியவன்னு அர்த்தம். நாளைக்கு வேற புருஷன் வந்து கூட்டிட்டு வந்து சொத்தை அவ பேர்ல எழுத மாட்டான்னு என்ன இருக்கு? ஊர் சொன்ன நமக்கா சப்போர்ட் பண்ணும்? நினைச்சு பாருங்க. ஏங்க, எனக்கு மண்டை கோளாரா இருக்குதுங்க. நாளைக்கு நம்ம பிள்ளைய எப்படி கட்டி கொடுக்குறதுன்னு தெரியல. எனக்கு என்னமோ அந்த சொத்தை நம்புறது வேஸ்ட்னு தோணுது. அது மட்டும் இல்லைங்க, எங்க மைனி இருக்குதுல்ல, டோட்டலா வந்து மவங்குது அவளை. என்னத்த நான் சொல்ல? என்ன பிள்ளை சொல்ற? வெங்காயம், அதான் சொல்றேனே, என் மைனி மவன்னு சொல்லுது. மாலையும் கழுத்துமா வந்தாலாம், விருந்து வைக்க ஏற்பாடு பண்ணிச்சான். இதெல்லாம் எப்படி இருக்குது? விருப்பம் இல்லாம தான் அப்படி பண்ணுவாங்களா? இதுக்கு முன்னாடி என் மைனி சோறு கூட அவளுக்கு போட்டு வச்சது கிடையாது, சாப்பிட வாடியும் கூட கூப்பிடாது. இன்னைக்கு மைனி போயிட்டு மாப்பிளங்குது மருமை வைங்குது, என்னத்த சொல்றது? என்னை இன்னும் கண்டபடி பேசிச்சு சொன்னா அப்புறம் நீங்க திட்டுவீங்க. அதனால நான் எதுவும் கண்டுக்கல. ஏங்க, எனக்கு ஒன்னே ஒண்ணுதாங்க. என்ன பிள்ளை? இல்ல, அவனுக்கு வந்து சொத்து என்னைக்கு வர்றது, நம்ம பிள்ளைய என்னைக்கு கட்டி கொடுக்குறது? நம்ம பிள்ளைய வேற யாருக்காவது கட்டி கொடுத்துடலாமா? இதுக்கு மீறி வச்சிருந்தா வேலைக்கு ஆகுதுங்க. ஏன் நம்மகிட்ட என்ன சொத்து இல்லையானே? நமக்கு ஏச கோடீஸ்வரங்களா பார்த்து கட்டி கொடுத்துடலாங்கிறேன். அன்னை உறவும் வேணாம், வெங்காயமும் வேணாம். பணம் அதை வீட்டில் என்னங்க அண்ணன் ஒண்ண வேண்டியது இருக்கு? என்னம்மா, அப்பாட்ட என்ன பேசிட்டு இருக்க? நான் ஆயிரம் பேசுவேன், இப்போ உனக்கு என்னடி? காக்காக்கு மூக்கு வேத்தாப்புல ஒடியாந்துட்ட. இந்த பழக்கம்லாம் வச்சுக்காதங்கிறது ஒட்டி கேட்கற புத்திய. உன்கிட்ட இருந்து தானே பழக்கணும். நீ கம்முன்னு இருந்தா நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? ஏண்டி, ஒட்டி கேட்கற புத்திய வச்சுக்கணும் தான். அது எதுக்குள்ளார தெரியுமா? ஊருக்குள்ளார, வீட்டுக்குள்ள கிடையாது. நல்ல புத்தி உனக்கே இல்ல, அப்புறம் ஒட்டி கேட்கற புத்தி தான் எனக்கும் வரும். அதெல்லாம் இருக்கட்டும். நீ மாமா வீட்டுக்கு போனியா இல்லையா? மாமா என்ன சொன்னாரு? பாரு, இந்த மாமா வீட்டுக்கு போனியா? அதெல்லாம் நீ பேசாத. எது நடக்குமோ அதுதான் நடக்கும். சொல்றத கேளு குண்டூசி. அம்மா என்னப்பா சொல்லுது? தேவலாம் பேசிட்டு இருக்கு. மாமா வீட்டுக்கு போனிச்சா? என்ன ஏது? உன்ட்ட எப்படியோ ஒப்பிச்சிருக்கோம், சொல்லுப்பா. குண்டூசி, அம்மா சொல்றத கேளு, சரியா? அம்மா போனுச்சான், அங்க ஒன்னும் காரியம் நடக்கலையா? சரிப்பா, அப்போ உங்களுக்கு காரியத்தை ஏற்பாடு பண்ணிட்டாப்பா, சொல்லு. ஏய், அப்படி போட்டேன்னு வச்சுக்க. ஏடி பேச்சு பேசுற? இனிமே மாமா விடும் இல்ல, ஓமா விடும் இல்ல. நானே சொல்றதா நீ கட்டிக்கணும், புரியுதா? மாமா வீட்டுக்கு இனிமே நீ போவேணா. என்னமா லூஸ் மாதிரி வளர்ற? சின்ன வயசுல இருந்து மாமா மாமா மாமான்னு சொல்லி சொல்லி வளர்த்துட்டு நான் மனசுக்கு ஆசையும் வளர்த்துட்டேன். 25 வயசு மேல ஆயிடுச்சு. என்னம்மா நீ இப்ப வந்து நீ வேற ஒருத்தனை கட்டிக்கணும்? நான் எப்படி? நீ தானே ஆசை கட்டி வளர்த்த. எனக்கெல்லாம் தெரியாது. நான் மாமா வீட்டுக்கு தான் மருமோல போவேன். இல்ல அப்படின்னு வச்சுக்கோ, உங்களை கொன்னுபிட்டு ஜெயிலுக்கு போவேன். குண்டூசி, என்னப்பா குண்டூசி தடுப்பூசின்னு கத்திட்டு இருக்க? நான்
சொன்னது சொன்னதான். நீங்க தான் மாமா வீட்டுக்கு கட்டி கொடுக்க போறேன்னு சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி ஆசை வளர்த்தீங்க. இப்போ வந்து நீங்க என்னப்பா பிளான் மாத்துறீங்களா? எனக்கு தெரியாதுப்பா. நான் மாமாவை தான் கட்டிட்டு போவேன். நீ உங்க மாமாவை கட்டிட்டு போனா பிச்சை தான் எடுக்கணும், பரவாயில்லையா? இங்க பாரு குண்டூசி, அப்பா சொல்றத கேளு. ஏன் அண்ணன் மாவனை தான் நீ கட்டிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் அந்த ஆசை இருக்காதா? சொல்றத கேளு. அம்மா அதையும் தாண்டி ஓ நடத்துக்கு யோசிக்கிறேன். இப்போ அவகிட்ட பணம் இல்ல, ஒண்ணும் இல்ல, சரியா? நாளைக்கு உன் மாமி வீட்டுல சொத்து இருக்காது, ஒண்ணும் இருக்காது. அதாண்டி அந்த வீட்டுல ஊமை குறைச்சி வளர்ந்தாலே அவ கல்யாணம் பண்ணிட்டா. இனிமே அவளுக்கு தான் அந்த சொத்து, உனக்கு அது கிடைக்காது. சொல்றத கேளு. அந்த சொத்துலாம் உனக்கு வரும்ட்டு தான் நான் உங்க மாமாவை கட்டி வைக்க சம்மதிச்சேன். இப்போ ஒண்ணுமே இல்லாதவனுக்கு உன்னை எப்படி கட்டி கொடுப்பேன்? அதெல்லாம் தெரியாதுப்பா. ஒண்ணும் இல்லாட்டியும் நான் மாமா கூட சேர்ந்து பிச்சை எடுத்து சோறு திம்பேன். ஆனா எனக்கு மாமா தான் வேணும். ஏண்டி என்னடி உனக்கு தலையில தடி? பிச்சை எடுக்கவா உன்னைய படிக்க வச்சோம்? ஏண்டி உன்னை எதுக்கு படிக்க வச்சோம்? நீ என்ன பிச்சை எடுக்கிறேங்கிற? எதுக்கோ படிக்க வச்சேன். இப்ப அதுக்கு என்ன? அதுக்காக பிச்சை எடுக்கிறதுக்கு போயிட்டு யாராவது படிப்பாங்களா? என்னம்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? நான் போயிட்டு ஒரு கோயில உட்காந்தனா, அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மான்னு சொல்லி கலெக்ஷனை கொண்டுட்டு வந்து என் மாமா குடும்பத்தை காப்பாத்தல. நான் என் பேரு குண்டூசி இல்ல, நான் எங்க அப்பா பேரு குண்டுமணி இல்ல, அப்புறம் உன் பேரு ஊசிமணி இல்ல. மகா சொல்றத கேளுமா. இன்னைக்கு சொல்றதுக்கு நல்லாதான் இருக்கும், நாளைக்கு பிச்சை எடுக்கும் போது கஷ்டம் தெரியும். எது பிச்சை எடுக்கிறது கஷ்டமா? யாருமா நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? ஏமா உலகத்திலேயே பிச்சை எடுக்கிறதா ஈஸி. ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு கையை மட்டும் இப்படி நீட்டினா எக்ஸசைஸ் மாதிரி இப்படி முன்னாடியும் பின்னாடியும் நீட்டி நீட்டி அம்மா தாயேன்னு வாயை திறந்தா வாயில உள்ள நோயும் போவோம், கை எக்ஸசைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். போமா புத்தி கிட்ட அம்மா. என்னங்க பேசுறா? நம்ம பிள்ளைக்கு என்னங்க ஆச்சு? எங்க நீங்களாவது எடுத்து சொல்லுங்க. உன் புத்தி தானே அப்புறம் உன் அவளுக்கு வரும். நீ இப்படிதானே ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த பணம் பணம்ட்டு. அதான் இன்னைக்கு அவள் பாரு பிச்சை எடுக்கிற நிலைமை கூட போயிட்டா. அவள் வயிற்றுல இருக்கும்போது எங்க அண்ணனோட சொத்து பணம் எல்லாம் எனக்குன்னா இன்னைக்கு பாரு அவ பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போறா. ஓகே, நான் உங்ககிட்ட பேசுறதல்ல, நான் எதுவாக இருந்தாலும் மாமா வீட்டில் போய் பேசிக்கிறேன். வரட்டா? இனிமே தேவையில்லாம என்ன தேடி வராதுங்க. இங்க பாரு, என்ன தேடி வர மாதிரி இருந்தா நான் மாமா வீட்டிலே தங்கிக்குவேன். நானே போனேன், நானே வந்துடுவேன். பொத்திக்கிட்டு இங்கே உட்காந்துருங்க. அம்மா அப்பாவையும் பாக்குறேன். இல்லை அப்படின்னா பாடக்கி சொல்லிடுவேன். உட்கார் கம்முன்னு. ஐயோ, ஏலக்காய் மனம் வீசுது. மருமையை வந்தோடனே நல்லா இஞ்சி ஏலக்காய் பட்டை கிராம்புலாம் போட்டு மணக்க மணக்க டீ வச்சு கொடுக்கணும். பட்டை கிராம்புலாம் போட்டு பிரியாணி செய்ய போறியா? ஐயா, கராக்கு பத்த பேராக்கு வந்திருக்குது. என்னன்னு தெரியல. அத்தா வந்தவங்கள வா உட்காருன்னு சொல்ல மாட்டியா? போத்தா அதான் வந்துட்டியோ உட்காந்துட்டியா? அப்புறம் என்ன கேள்வி? கேட்டுட்டு உட்காந்த எத்த என்ன நீ நம்ம வீட்டுக்குள்ளார ஏன் நான் கேட்டுட்டு உட்காரணுமா? நாளை கேட்டு என் வீடு, நீ முடங்கி போய் ஓரமா உட்காந்துருக்க போற. அத்தா டீ குடிக்கிறியா? நல்ல வாசனையா இருக்கு, இங்க கொண்டா. அண்டிக்கிட்டு பொழப்பு நடத்துறேன்னு அவங்க அம்மா என்னடனா கத்திட்டு போறா, இவன் என்னடனா கையில இருக்கிறத கூட புடுங்கி திங்கிறா. இவெல்லாம் என்ன போய் உங்க வீட்டுல ஒண்ணுமே சொல்லி கொடுக்கலையா? ஒரு காப்பி எப்படி குடுக்கணும்னு சொல்லி தரல? கீழே போட்டுட்டியப்பா. நான் எங்க உனக்கு காப்பி கொடுத்தேன்? கையில இருக்கிறத புடிங்கி குடிச்சு விட்டு இல்லாத சட்டவட்டம் பேசிட்டு இருக்க. ஏன் வந்ததுல இருந்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க? நான் உன் வீட்டுக்கு வாக்கப்பட்டு வர போறவன். காலம் முழுக்க உன் கூட தான் இருக்க போறேன். எதுக்கு இப்படி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க? நீ மாமாவை கூப்பிடு. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ இனிமே வரக்கூடாதுன்னு தான் அப்படி பேசுறேன். கரும போகட்டு. மாமா எங்க இருக்கீங்க? இங்க இவ்வளவு பெரிய போர்க்களம் நடந்துகிட்டு இருக்கு. உள்ள என்ன பண்றீங்க? ஏ குண்டூசி, நல்லா இருக்கியா? என்ன திடுதுப்புன்னு வந்திருக்கிற? மாமா உன் மண்டையில முடிதான் இல்லனா கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? இங்க பாரு குண்டூசி, பாத்து பேசியா புருஷா. அவ்வளவுதான். இது எனக்கு எங்க தாய் மாமாக்கு உள்ள பிரச்சனை. நீ யாரு? நீ அமைதியா இரு. உன்கிட்ட நான் எதுவும் பேசவே இல்ல. நான் மாமியாரேன்னு கொஞ்ச நேரம் மரியாதை கொடுத்தேன். நீ எடுத்து பேசுற. உன் திட்டம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. கம்முனு கோசாடு. ஓகே? என்ன குண்டூசி வந்ததுல இருந்து கத்திக்கிட்டு இருக்க? நம்ம குடும்பத்துல இந்த மாதிரிலாம் கத்தக்கூடாதுமா, பொறுமையா இரு. மாமா பொறுமையா இருந்து வயசு 32 ஆகுது மாமா எனக்கு. என்னம்மா 32ங்கிற? ஐயோ வயசாகி போச்சா? மாமா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். என்ன மாமா எனக்கு வயசாயிட்டே இருக்கு. எப்பதான் வந்து என்ன பொண்ணு கேட்க போறீங்க? சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு நாள் தான் மாமா மாமா நினைச்சிட்டே இருப்பேன். எனக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணவங்க குழந்தையோட இருக்காளுங்க. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு மாமா. அவமானமா இருந்து தூக்க போட்டு தொங்க வேண்டியதானே. இங்க வந்து இருக்க கத்திக்கிட்டு இருக்கா கால். பொறுமையா இருமா, பண்ணிக்கலாம். மாமா எங்க போயிட போறான்? மாமா என்ன வேற புள்ளியவா காதலிச்சுட்டு இருக்கான்? எல்லாம் ஒன்னதான் நினைச்சிட்டு இருக்கான். போது நிறுத்து மொட்டை மாமா. சும்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீ ஏமாத்திட்டே இருக்க. சின்ன வயசுல இருந்து மாமாவுக்கு நீ தான் மாமாவுக்குன்னு சொல்லி வளர்த்து ஆசையை காட்டிவிட்ட. இப்ப 30 வயசு ஆச்சு. இன்னும் 30 வருஷம் வாழவனா? ஏன் மாமா இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்க? எனக்கு கஷ்டமா இருக்குது மாமா. இங்க பாரு குண்டூசி, இப்படிலாம் பேசக்கூடாது மாமா கிட்ட. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நீ இது வரைக்கும் சின்ன பிள்ளை, ஏதோ மாமா கிட்ட விளாண்ட. இனிமே நீ மருமகளாயி இந்த வீட்டுக்கு வரப்போறவ. அது வாயை அடக்கி நான் அடக்கமா பேசணும். கேட்க மாட்டேங்கிறீங்க மாமா. எங்க அம்மா அப்பாவுக்கும் அக்கறை இல்ல. நீங்க உங்களுக்குள்ளாரையே
போச்சு, அது மாறாது. உங்க அம்மா என்ன திரும்ப பேசுனா, ஏன் அவளுக்கு வசதியான இடம்லாம் இருக்குது, வழி இல்லாம உங்க வீட்டுக்கு வரலன்னு அப்படி இப்படி வாய்க்கு அந்த மாதிரி பேசிவிட்டா குண்டூசி. அப்ப எங்களுக்கு என்ன கோவம் வராதா? என்னத்த சொல்ற? எங்க அம்மா உங்களை அப்படி பேசுச்சா? இன்னைக்கு போயிட்டு எங்க அம்மா சின்ன பிடிச்சி ஆட்டி ஆட்டி அடிக்கிறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் கட்டிக்க போற வீட்டை அவமானப்படுத்தின எங்க அம்மா இருக்கவே கூடாது. கையை உடைச்சிட்டு வரேன்டா. குண்டூசி, உங்க அம்மா என்ன சொன்னானா, அண்டிக்கிட்டு பொழப்பு நடத்துறீங்க, சொத்து எப்ப வருது, எப்ப நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, நாளைக்கு உங்களுக்கு சொத்து வரலன்னா என் பொண்ணு என்ன நடுத்தரவு நிக்கணுமா, நான் வந்து வேற இடம் பார்க்க போறேன்னு உங்க அம்மா சொல்லிவிட்டா. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்? பையனை பெற்ற எங்களுக்கு துமுறு இருக்காது. இப்படிதான் பேசுமா உங்க அம்மா? இப்ப எங்க அம்மா கிடக்குது 1000 பேசும், அறிவு கெட்டதுக்கா. கொஞ்சம் கூட அறிவு இல்லக்கா. எத்தா, உங்க குடும்பத்தை எனக்கு பிடிச்சிருக்கச்சா. சின்ன வயசுல இருந்து மாமா மேல நான் எவ்வளவு பாசமா இருக்கேன். அத்தனை உங்களுக்கு எத்தனை தடவை சுத்தி வந்திருக்கேன். குண்டூசி குண்டூசின்னு பாசமா பேசிட்டு இப்ப என்னடா கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களேத்தா? சொல்லுத்தா, நான் மருமகளா வரணும்னு நீ ஆசைப்படுறியா இல்லையா? குண்டூசி, நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. போ, நீ அதை சொல்லு மாமா. குண்டூசி, வீட்டுக்கு போய் அப்பாவை வர சொல்லு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தை கல்யாணத்தை பேசி நடத்தி முடிக்கிறோம். மாமானா மாமாதான். ஆமா, எங்க மச்சான காணோம், வர சொல்லு. அவன் வர்றதுக்கு லேட் ஆகுமா? சிண்டு முடிஞ்சு அவளுக்கு ஒரு சோறு போட கூட்டிட்டு போ. என்ன மாமா, கூட்டிட்டு போய் ஒரு ரூபா சோறு போடுங்க. நானே பிச்சைக்காரியா? இல்ல சோத்துக்கு இல்லாம உன் வீட்டுக்கு வந்துட்டேனா? ஆளை மூஞ்சி பாடுறா. அது சரி, இதுதான் நம்ம குடும்பத்துக்கு சரியானோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மாமா ஒரு வார்த்தை சொன்னாலே பொங்கிட்டு எழுந்துடுறான். சரி, நல்ல மருமவ. என் புருஷனை வச்சு செய்யறதுக்கு இவதான் கரெக்டான ஆளு. இவளை வச்ச என் புருஷனை என்னால மிதிக்க முடியாததா, அவளை விட்டு மிதிக்க விடுறேன். குண்டூசி, இங்க பாரு என்னைய. சொல்லுத்த, இப்ப தாத்தா நீ நல்லா பேசுற. இந்த மாதிரி குணமா பேசுத, அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குத்த. நான் உன்னை அம்மா மாதிரி பாத்துக்கிறேன். ஆரம்பத்துல அம்மா அம்மான்னு ஆரம்பப்படுங்க, அப்புறம் மாமியாரோட மோசமா நடத்துவாளுங்க. இந்தம்மா, மாமா கோவத்துல பேசிருப்பாரு, அது எதுவும் நீ நினைச்சுக்காதன்னா. சரி, வா சாப்பிட்டு போலாம். வேணத்த, நான் வரேன். மாமா வந்ததும் பார்த்துட்டு போறேன். ஏய் குண்டூசி, பா என்ன இழுவ இழுக்கிறா பாரு. நல்லா இருக்கியா? என்ன இந்த பக்கம்? கட்டிக்க போற பொண்ணை பார்த்து என்ன இந்த பக்கம்னு கேக்குற? என்ன மாமா உங்க அப்பா சொல்லி கொடுத்து வளர்த்தாரு? உங்க அப்பா மண்டையில மூளையே இல்லையாட்டுக்கு, ஓ மண்டையில கொஞ்சம் கூட இல்லையாட்டுக்கு. போ மாமா, பொண்ணை பார்க்கதான் மாமா நான் ஆசாசி ஓடி வந்தேன். மாமா, உன் மகன் கூட கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க எல்லாரும் அங்கிட்டு போறீங்களா? எந்திரிச்சு போ மாமா. எத்த, நான் போறேன். எனக்கு என்ன வேலை இங்க? அத்தனா அத்ததான், போயிட்டு வாத்தா. என்ன மாமா, உனக்கு தனியா சொல்லணுமா? போ மாமா. மாமா குண்டூசி, மாமா, நான் ஒன்னும் ரோசம் கிட்டவா, மானம் கிட்டவா, வெக்கம் கிட்டவா, அறிவு கிட்ட கிடையாது. தள்ளி உட்காரடா பொறுக்கி நாயே. குண்டூசி, நீ தள்ளி உட்காரு. இதுக்கப்புறம் நான் தள்ளினா கீழே விழுந்துருவேன். நானே ஒட்டுல உட்காந்துருக்கேன். ஐயோ சாரி மாமா. பரவாயில்ல, சொல்லு, என்ன விஷயமா வந்த? அது ஒண்ணும் இல்ல மாமா, கோச்சுக்காத மாமா. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என் பக்கத்துல உட்காந்துக்கலாம். அதுக்காக தான் கோவமா பேசினேன். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. நான் எதுக்கு வந்தேன்னா, உன்னைய பார்த்துட்டு போயிட்டு கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். எங்க அம்மாவும் உங்க அப்பாவும் சேர்ந்தாங்கன்னா நமக்கு இன்னும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க மாமா. அதனாலதான் நம்ம எல்லாம் ஆரம்பிச்சு விடுவோம்ட்டு வந்தேன். இதுல என்ன மாமா தப்பு? கல்யாணமா? எங்க அப்பா வயசாச்சு, இன்னமும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கவே மாட்டேங்கிறாரு. நீயாவது எடுத்து சொல்லு குண்டூசி. ஐயோ பைய மூடு மாமா, எனக்கு வேற வாட இந்த பக்கம் வரைக்கும் வீசுது. கோச்சுக்காத மாமா, சும்மா. சரி, கல்யாணங்கிறியே, கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு என்னெல்லாம் வேலை செஞ்சு கொடுப்ப? நீ சொன்னாதான் நான் உன்னை கட்டிக்கிறேன். நீ என்ன மாமா சொல்றது? அதெல்லாம் சின்ன வயசுல இருந்து பேசி முடிவு பண்ணியாச்சு. நீயும் நானும் தான் கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டு. இப்ப என்னமோ நீ என்னமோ கேள்வி கேட்டுட்டு இருக்க. குண்டூசி, கேள்வி இல்லை குண்டூசி, உன் வாயால வர பதில கேட்டு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். அதுக்கு தான். ஓ, ஆசையா கேக்குறியா மாமா? சரி சரி, கேளு கேளு. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 5 வேலை எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும். என்னென்னு சொல்லு. இதுதானா கேள்வி? இதான் ரொம்ப சிம்பிள் மாமா. எல்லா அல்ப நாய்களும் ஆசைப்படுறதா. அல்ப நாய்ங்களா? ஆமா மாமா. சரி அதை விடு, 5 கேள்வி கேட்க வேணாம். நானே 5 பதில் சொல்லி போடுறேன். நீ பாத்ரூம்ல குளிக்கும் போது உனக்கு பின்னாடி திரும்ப சொல்லி நாரை போட்டு நல்லா வறுக்குன்னு தேப்பேன், ரத்தம் வர அளவுக்கு. மாமா, உனக்கு சளி பிடிச்சிச்சுன்னா எண்ணெயை நல்லா காய வச்சு ஒரு சூடத்தை போட்டு கொதிக்க நெஞ்சில ஊத்தி தேப்பேன். மாமா, இன்னொன்னு கேளு. உன் சட்டைய வாஷிங் மிஷின்ல போடாம என் கையாலேயே அடிச்சு கிழிச்சு துவைச்சு காய போடுவேன் மாமா. மாமா, இன்னொன்னு கேளு மாமா. எல்லாரும் சாப்பிடும்போது இந்த படத்துல பொறையரும்ல, இருமுவாங்களே, அப்போ ஹீரோயின்ல கையை வச்சு தட்டுவாங்கல்ல. நீ சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் தட்டுனா என் கையை வலிக்கும். அதனால சுத்தியில வச்சு தட்டிக்கிட்டே இருப்பேன் நீ சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் மாமா. மாமா, கடைசி பதில் ஒண்ணு. உங்க அம்மா அப்பா உங்களை திட்டும் போது நான் கேட்கவே மாட்டேன் மாமா. உங்க அப்பா உங்களை தூக்கி போட்டு மிதிச்சா கூட
நான் கேட்க மாட்டேன் மாமா. ஏன்னா அவங்க உங்களை அடிக்கிறதுக்கும் திட்டுறதுக்கும் உரிமை இருக்கு. நான் தூரமா நின்று வேடிக்கை மட்டும் பார்த்தேன் மாமா. மாமா வாய் ஏன் பொழந்த மேனிக்கு இருக்கிற? உள்ள பூந்து பார்த்தா கிட்னி ரெண்டும் விளையாடுது. மூடு மாமா வாய. என்ன மாமா உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குமே. நான் இன்டர்வியூல பாஸ் தானே. நான் சொன்ன பதில கேட்டு நீ சாக்காய் உறைஞ்சிட்ட அதானே? அதான் மாமா இன்னும் நிறைய இருக்கு மாமா, சொல்லிக்கிட்டே போலாம். குண்டூசி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குதுமா. நீ இன்டர்வியூவில் பாஸு. நீ வீட்டுக்கு போயிட்டு வரியா? இல்லைன்னா உங்கள் அத்தை மாமாட்ட போய் பேசிட்டு போ. ஆமா மாமா, இங்கேயே உட்காந்துருந்தா இன்னும் நீ கேட்டுக்கிட்டே இருப்ப. நான் சொல்ல சொல்ல ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் வேற வீட்ல இருந்து நடந்தே வந்துட்டேன். பசிக்குது மாமா. நான் போய் அத்தைக்கிட்ட போயிட்டு ஒரு சாப்பிட்டு கிளம்புறேன். பாய். ஐயோ, இந்த குண்டூசியை கட்டிக்கிட்டு நான் என்ன பாடு பட போறேன்னு தெரியலையே. ஐயோ, எங்க அப்பன் சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த சொத்து கிடைக்கலனா அவ வீட்டு சொத்துல வாழலான்ட்டு அலையிறான். முதல்ல இவனுக்கு ஒரு விக்க வாங்கி வைக்கணும். மண்டை மொட்டை மண்டையா ஃப்ரீயா இருக்கிறனால தான் ரொம்ப யோசிக்கிறான்.